வணக்கம். இன்று நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் இந்த ஒரு நாள் மூடப்படுகின்றன. பொதுமக்களின் உதவிக்காக மழை பேரிடர் பாதிப்பு குறித்த தகவல் தெரிவிக்க அவசர உதவிகளுக்கான எண்களை மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக தமிழகத்தின் ஏராளமான பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் நாளையும் நீலகிரியில் கனமழை முதல் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிடப்பட்ட தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பல்வேறு மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தற்பொழுது கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், தேனியில் பார்த்தோமென்றால் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று நாளையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களில் இருக்கிறது. வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் மிக தீவிரமாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மழைக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வானிலை ஆய்வு மையம் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஊட்டி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலிருந்து தொடர் மழை பெய்து வருவதனால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளைக்குமே நீலகிரிக்கு பார்த்தோம்னா ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பார்த்தோம்னால் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.